இலங்கையினுடைய சிறைச்சாலைகளிலிருந்து ஆட்கள் எல்லாம் தப்பிச்சு போவாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால், கடந்த இலங்கையினுடைய சிறைச்சாலைகள் திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை ஒன்றில் சொல்லியிருக்காங்க, கடந்த ஒரு 5 வருஷத்தில், அதாவது 2019 2025 ஒரு 5 வருஷத்துக்குள்ள மட்டும் 1174 பேருக்கிட்ட தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும், அதாவது 2019 2025 ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது ஒரு அன்னளவாக வந்து பார்த்தோம்னா ஒரு 150 பேர்கிட்ட தப்பிச்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை விட அண்மையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, போன மாதம் எல்லாம் இலங்கையினுடைய சில சிறைச்சாலைகளில் இடம்பெறக்கூடிய உள்ளக கைதிகளுக்கு இடையிலான மோதல்களில் கூட நிறைய மோதல்கள் இடம்பெற்றிருந்தது மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயமாக அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்பட்டிருந்தது. அந்த மோதல்களில் கூட ஆரம்பத்தில் நடந்த மோதல்களில் 3-4 பேருக்கிட்ட இறந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதும், நிறைய பேருக்கு பலத்த காயமடைந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய கஷ்டப்பட்டு தான் அந்த விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. ஸோ இலங்கையினுடைய ஒரு வருஷத்தில் மேக்ஸிமம் ஒரு 150 பேர்கிட்ட தப்பிச்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்த அந்த நேரத்தில் அந்த 1117 பேர்கிட்ட தப்பிச்சு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லினே, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 474 பேர்கிட்ட பிடிபட்டுட்டாங்க. ஆனாலும் இன்னமும் ஒரு 734 பேர்கிட்ட வெளியில் இன்னமும் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எங்களுடைய அரசாங்கம் மேற்கொண்டு வருது, போலீஸ் திணைக்களம் மேற்கொண்டு வருது, எங்களுடைய பாதுகாப்பு பிரிவினர் மேற்கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு பிரிவினுடைய அங்கே அவங்கள்ட்ட இருந்து அந்த நியூஸ்களையும் இப்போ அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இலங்கையில் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது.